வணக்கம். மக்கள் குரல் 15/10/2025 குரல் 76. அன்னை குருருடாளன் வளாகத்தின் கல்விப் பணிகள் அனைத்தும் பெற்றோர் செயற்பாட்டுக்குழு, ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒன்றுபட்ட ஒத்துழைப்போடு சிறப்பாக தொடர்ந்து வருகின்றன. தமிழ் மொழிவழிக் கல்வி உட்பட வீணை, புல்லாங்குழல் வகுப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் நடனம், வயலின் போன்ற வகுப்புகளும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. பெற்றோர் மற்றும் மாணவர்களின் விருப்பங்கள் தெரிவிக்கப்படும் பட்சத்தில் வேறும் கலைப்பாடங்களுக்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என பெற்றோர் செயற்பாட்டுக்குழு தெரிவிக்கிறது. இலையுதிர்கால விடுமுறையை அடுத்து 11/10/2025 சனிக்கிழமையன்று மீண்டும் பாடசாலை ஆரம்பமான போது தமிழீழ தேசத்தின் முதல் பெண் மாவீரர் 2ஆம் லெப்டினன்ட் மாலதி அவர்களுக்கான நினைவு வணக்க நிகழ்வோடும் புதிய மாணவர் சேர்க்கையோடும் பாடசாலை ஆரம்பமானது. பாடசாலையின் கல்வி மேம்பாடு மற்றும் இளையோர்களை நிர்வாகத் துறையிலும் கற்பித்தல் துறையிலும் உள்வாங்கி அவர்களின் ஆற்றல்களை மேம்படுத்துவது போன்ற விடயங்களும், பாடசாலைக்கான நிதிவளத்தை உறுதி செய்வதோடு நிர்வாகக் குழு ஒன்றின் அவசியம் உள்ளிட்ட விடயங்கள் பெற்றோரோடும் ஆசிரியர்களோடும் கலந்துரையாடப்பட்டு ஏகமனதான முடிவுகள் எட்டப்பட்டன. அதே நேரம் முதற்கட்டமாக 6ஆம் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மேலதிக கணித பாட வகுப்புகள் எதிர்வரும் 18/10/2025 காலை 9 மணி தொடக்கம் பிரதி சனிக்கிழமைகளில் வளாகத்தில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதோடு தகமைகளை மேம்படுத்துவதற்காக தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக தோற்ற இருப்பவர்களுக்கான பிரத்யேக வகுப்புகளும் வெகு விரைவில் ஆரம்பிக்கப்படுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது எனவும் முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன. அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையால் கடந்த 26/9/25 தொடக்கம் 28/9/25 வரை டென்மார்க் நாட்டில் நடைபெற்ற 3 நாள் ஆசிரியர்களுக்கான பட்டறையில் அன்னை குருருடாளன் வளாகம் சார்பில் ஒரு ஆசிரியர் கலந்து கொண்டிருந்தார். பிள்ளைகளுக்கான கற்பித்தல் முறையின் மேம்பாடுகள், புதிய அணுகுமுறைகள் மற்றும் உத்திகள் உட்பட வகுப்பறைகளில் பிள்ளைகளை கையாள்வதற்கான உளவியல் முறைகள் போன்ற இன்னபிற விடயங்களில் ஆசிரியர்களுக்கு இந்த பட்டறை நிகழ்வில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் பட்டறையில் கற்றுக்கொண்ட விடயங்களை குறித்த ஆசிரியர் அன்னை குருருடாளன் வளாகத்தின் ஏனைய ஆசிரியர்களுக்கும் கற்றுக் கொடுக்க ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. இதே நேரம் மக்கள் குரலுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் நோர்வே அன்னை பூபதி நிறுவனத்தின் ஆசிரியர்கள் டென்மார்க் பட்டறையில் கலந்து கொள்ளவில்லை என்று அறிய முடிகிறது. அனைத்துலக தரத்திலான இந்த பட்டறை பற்றிய பொது அறிவித்தல் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையால் நேர காலத்தோடு விடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் நோர்வே அன்னை பூபதி நிறுவனத்தின் ஆசிரியர்கள் அதில் கலந்து கொள்ளாமையானது சில கேள்விகளை முன்வைக்கிறது. பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களின் தகமைகளை மென்மேலும் மேம்படுத்தும் உயரிய நோக்கத்தோடு துறைசார் நிபுணர்களை வைத்து ஒழுங்கமைக்கப்படும் இவ்வாறான அனைத்துலக தரத்திலான பட்டறைகளில் ஆசிரியர்கள் கலந்து கொள்வது அத்தியாவசியமாக இருக்கும்போது நோர்வே அன்னை பூபதி நிறுவனத்தின் ஆசிரியர்களுக்கு இது தொடர்பான அறிவிப்பு தெரிவிக்கப்படாமல் மறைக்கப்பட்டதா அல்லது ஆசிரியர்களில் ஒருவராவது கலந்து கொள்ள முடியாமல் போனதா என்பதை பெற்றோர்களே அந்தந்த வளாக நிர்வாகங்களிடமும் ஆசிரியர்களிடமும் கேட்டறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தங்களது பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களின் கற்பிக்கும் ஆற்றலை மேம்படுத்தும் இவ்வாறான அனைத்துலக தரத்திலான பட்டறைகளை நிர்வாகமோ அல்லது ஆசிரியர்களோ தவிர்ப்பதானது பிள்ளைகளுக்கான இழப்பாகும் என்பதை பெற்றோர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஆசிரியர்கள் தமது தகைமைகளை மேம்பாடு செய்து கொள்வதும் தகமை மேம்பாட்டினூடாக புதிய கற்பித்தல் உத்திகளை கையாண்டு பிள்ளைகளின் தரநிலையை மேம்படுத்துவதில் அக்கறை செலுத்துவதும் முக்கியமாகும். எனவே இது விடயம் தொடர்பாக பெற்றோர்கள் ஆசிரியர்களோடும் அந்தந்த வளாக நிர்வாகங்களோடும் தொடர்பு கொண்டு உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டியதோடு இவ்வாறான நிலைமைகள் தொடரும் பட்சத்தில் அது பிள்ளைகளுக்கே இழப்பாக முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மக்கள் குரல் இடித்துரைக்க விரும்புகிறது. இதேவேளை
அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் தேர்வுகள் கடந்த கோடை விடுமுறைக்கு முன்னதாக நடைபெற்று அதன் பெறுபேறுகள் காலக்கிரமத்தில் அன்னை கிரூருடாலன் வளாகத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பான செய்தியை மக்கள் குரல் வெளியிட்டிருந்தது. இந்த செய்தியை கண்ணுற்ற நோர்வே அன்னை பூபதி ரொம்மன் வளாக பெற்றோர்கள் சிலர் தங்களுக்கு தேர்வு பெறுபேறுகள் அறிவிக்கப்படவில்லை என்பதை மக்கள் குரலுக்கு உறுதிப்படுத்தியிருந்தார்கள். இந்நிலையில் ரொம்மன் வளாகத்தின் முன்னாள் நிர்வாக உறுப்பினர் ஒருவர் தான் வெளியிட்டிருந்த காணொளியொன்றில் மேற்படி தேர்வு வினாத்தாள்களை திருத்துவதற்காக உரிய இடத்திற்கு நோர்வே அன்னை பூபதி தலைமை நிர்வாகம் அனுப்பி வைத்திருக்கவில்லை என்ற விடயத்தை பகிரங்கப்படுத்தியிருந்தார். இந்த காணொளி வெளிவந்ததும் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் இது விடயம் தொடர்பில் நோர்வே அன்னை பூபதி நிறுவனத்திடம் கேள்வி எழுப்பிய போது வினாத்தாள்கள் தவறான முகவரிக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதனால் அவை திரும்பி வந்துவிட்டதாகவும் பதில் அளிக்கப்பட்டதாக மக்கள் குரலுக்கு குறித்த பெற்றோர் தெரிவித்துள்ளார்கள். பல்லாண்டுகளாக ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் பரீட்சையின் வினாத்தாள்கள் இத்தனை ஆண்டுகளாக தவறாது சரியான இடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்திருந்த நிலையில் இம்முறை தவறான முகவரிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக பெற்றோர் தெரிவிக்கின்றார்கள். ஏனெனில் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் பாடவிதானத்திற்குள் இருந்து நோர்வே அன்னை பூபதி நிறுவனத்தை வெளியேற்றி அதனை தனியார் ஆளுமைக்கு கீழ் கொண்டு வருவதற்கான திரைமறைவு வேலைகளில் நோர்வே அன்னை பூபதி தலைமை நிர்வாகம் ஈடுபட்டிருந்ததாக கடந்த காலத்தில் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தமை நினைவு கூறத்தக்கது. இந்த கபட நோக்கம் காரணமாக அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் அனைத்துலக தரத்திலான தேர்வுகளை தவிர்த்து வளாகங்களில் உள்ளக ரீதியில் வினாத்தாள்களை உருவாக்கி அவற்றை பயன்படுத்தலாம் என்று நோர்வே அன்னை பூபதி நிறுவனம் கூறியபோது பெற்றோர்கள் அதனை கடுமையாக எதிர்த்திருந்தார்கள். பெற்றோரின் கடும் எதிர்ப்புகளை அடுத்து அதுவரை கட்டாயமாக இருந்த அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் அனைத்துலக தரத்திலான தேர்வுக்கு இனிவரும் காலங்களில் விரும்பிய பிள்ளைகள் மாத்திரம் தோற்றலாம் என கூறி அனைத்துலக தரத்திலான இந்த தேர்வின் முக்கியத்துவத்தை குறைப்பதற்கான முயற்சிகளில் இறங்கிய அன்னை பூபதி தலைமை நிர்வாகம் தனது சொற்படி நடக்கும் ஒரு சில ஆசிரியர்களை வைத்து அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் அனைத்துலக தரத்திலான தேர்வுகள் அவசியமில்லை என்றும் பதிலாக வளாக ரீதியாக தாங்களே வினாத்தாள்களை தயாரித்து தேர்வுகளை நடத்துவது இலகு என்றும் பெற்றோர் மத்தியில் கருத்துக்களை விதைக்க முயன்ற போதிலும் பெற்றோர் மத்தியில் அனைத்துலக தரத்திலான அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் தேர்வுகளின் பெருமானம் உணரப்பட்டிருந்ததால் நோர்வே அன்னை பூபதி நிறுவனத்தின் இந்த முயற்சி வெற்றியளிக்கவில்லை என மக்கள் குரலுக்கு முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் பாடவிதானம் மற்றும் அதனால் ஒழுங்கமைக்கப்படும் தேர்வுகள் என்பன அனைத்துலக தரம் வாய்ந்ததும் அனைத்துலக நாடுகளிலும் கல்வி கற்கும் பிள்ளைகளின் கல்வித்தரத்தில் ஏற்றத்தாழ்வில்லாமல் ஒரே தரத்தில் அனைத்து நாடுகளின் பிள்ளைகளையும் கொண்டு வருவதாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தவிரவும் அனைத்துலக ரீதியில் தமிழ் மக்களை ஒருமுகப்படுத்தி கட்டமைப்பு ரீதியாகவும் தமிழ் மொழிவழிக் கல்வி தொடர்பிலும் ஒன்றிணைக்கும் பாரிய பணியினை அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் நோர்வே அன்னை பூபதி நிறுவனத்தின் கபட நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் சர்வதேச தரத்திலான தேர்வுகளை தவிர்த்து வளாக ரீதியாக உள்ளகத் தேர்வுகளை நடத்துவதற்கு பெற்றோர்கள் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் சர்வதேச தரத்திலான கல்வி தகமையை பிள்ளைகள் இழக்கும் அபாயம் நேருவதோடு பல்வேறு நாடுகளிலும் தமிழ் மொழியை பயிலக்கூடிய பிள்ளைகளுக்கிடையே தமிழ் மொழி தரத்திலும் ஆளுமையிலும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் அபாயமும் உள்ளதை மறுதலிக்க முடியாது. அத்தோடு மொழித்திறனில் ஏற்படக்கூடிய தகைமை வேறுபாட்டினால் பல்வேறு நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் பிள்ளைகள் தங்களுக்கிடையிலான தொடர்பாடல்களிலும் இடையூறுகளை எதிர்கொள்ள நேரிடும் அதே நேரத்தில் அனைத்துலகத் தரத்திலான தேர்வுகளில் அவர்கள் கலந்து கொள்ளும் போது தேர்வுகளை எதிர்கொள்ள முடியாமல் போவதற்கான ஆபத்துக்களும் உள்ளதை அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நிலையானது காலப்போக்கில் சர்வதேச ரீதியில் ஒருங்கிணைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் தமிழினம்
நாடு நாடாக சிதறடிக்கப்பட்டு பிரிந்து போய்விடும் பேராபத்துக்குள் தமிழினத்தை கொண்டு போய்விடும் என்பதையும் அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அனைத்து பெற்றோர்களும் சர்வதேச தரத்திலான அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் பாடவிதானமும் சர்வதேச தேர்வுகளும் இன்றியமையாதவை என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதோடு நோர்வே அன்னை பூபதி நிறுவனம் தனியார் ஆளுகைக்கு கீழ் கொண்டுவரப்படுவதற்கான முயற்சிகளின் சூழ்ச்சிகளை உணர்ந்து கொள்ளாமல் நிர்வாகம் சொல்லும் அனைத்தையும் சீர்தூக்கி ஆராயாமல் செயற்படக்கூடிய ஆசிரியர்களும் நிர்வாக உறுப்பினர்களும் விடயங்களை சந்தேகங்களுக்கு இடமின்றி ஆராய்ந்து உறுதி செய்தே எதற்கும் ஒப்புதலளிக்க வேண்டும் எனவும் சந்தேகங்களை நிர்வாகங்களோடு நேரடியாக அணுகி கேள்வி கேட்டு தெளிவு பெற வேண்டும் எனவும் அதே நேரம் சமூகத்தை பிரித்தாளும் கபட நோக்கங்களுக்காக மக்கள் அமைப்பான நோர்வே அன்னை பூபதி நிறுவனம் பயன்படுத்தப்படுவதை சமூகமாக இணைந்து அனைவரும் எதிர்க்க வேண்டும் எனவும் மக்கள் குரல் கோடிட்டு காட்ட விரும்புகிறது. நோர்வே அன்னை பூபதி ரொம்மன் வளாகம் இயங்கி வரும் கட்டடத்தில் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவைக்கென பணிமனையொன்று ஒதுக்கப்பட்டு பல்லாண்டுகளாக அந்த பணிமனை சிறப்பாக இயங்கி வந்திருந்த நிலையில் திடீரென நோர்வே அன்னை பூபதி தலைமை நிர்வாகம் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவைக்கு அனுப்பி வைத்திருந்த அறிவித்தல் ஒன்றில் வளாகத்தில் இருக்கும் பணிமனையை உடனடியாக திரும்ப ஒப்படைக்க வேண்டும் எனவும் பணிமனையில் வைக்கப்பட்டிருக்கும் பொருட்களை எடுத்துக்கொள்ள ஒரு சில நாட்கள் மட்டுமே அவகாசம் அளிப்பதாகவும் இல்லையேல் பணிமனையின் பூட்டு உடைக்கப்பட்டு புதிய பூட்டு மாற்றப்படும் எனவும் அதற்கான செலவுகளை அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையை செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டதாக மக்கள் குரலுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. எந்தவிதமான காரணங்களும் கூறப்படாமல் திடீரென விடுக்கப்பட்ட இந்த அறிவித்தல் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவைக்கு அனாவசியமான இடையூறுகளை விளைவித்ததோடு பணிமனையை விடுவிக்க கால அவகாசம் கோரி நோர்வே அன்னை பூபதி தலைமை நிர்வாகத்திற்கு அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையால் அனுப்பப்பட்ட மின்னஞ்சலுக்கு எந்தவிதமான பதிலும் கிடைக்காத நிலையில் கல்வி மேம்பாட்டு பேரவை குறுகிய கால அவகாசத்திற்குள் தனது பணிமனையில் இருந்த பொருட்களை வெளியேற்றி பணிமனையை ஒப்படைத்ததாக இது விடயத்தில் கல்வி மேம்பாட்டு பேரவைக்கு உதவிய பொதுமக்கள் மக்கள் குரலுக்கு தெரிவித்துள்ளார்கள். கல்வி மேம்பாட்டு பேரவையோடு முன்கூட்டிய கலந்துரையாடல் எதுவும் மேற்கொள்ளப்படாமலும் காரணங்கள் ஏதும் குறிப்பிடப்படாமலும் உடனடியாக அதுவும் ஓரிரு நாட்கள் அவகாசத்தில் பணிமனையை விடுவிக்க வேண்டும் எனவும் அல்லது பூட்டு உடைக்கப்பட்டு புதிய பூட்டு மாற்றப்படும் என்றும் அதற்கான செலவை கல்வி மேம்பாட்டு பேரவையை செலுத்த வேண்டும் எனவும் நோர்வே அன்னை பூபதி தலைமை நிர்வாகம் அறிவித்தமையானது அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையோடு அனாவசிய முரண்பாடுகளை வளர்த்து கொள்வதற்காகவே என்பதற்கும் அப்பால் கல்வி மேம்பாட்டு பேரவையோடு வேண்டுமென்றே இடைவெளிகளையும் முரண்பாடுகளையும் ஏற்படுத்தி அவற்றை பூதாகரமானதாக உருவகப்படுத்தி வெளியுலகத்திற்கு காட்டுவதோடு கல்வி மேம்பாட்டு பேரவை தொடர்பாக எதிர்மறையான தகவல்களை பெற்றோரிடையே வேண்டுமென்றே பரப்புவதன் மூலம் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் பாடவிதானத்திலிருந்தும் தேர்வுகளிலிருந்தும் நோர்வே அன்னை பூபதி நிறுவனத்தை தனிமைப்படுத்தி அதனை தனியார் ஆளுமைக்கு கீழ் கொண்டு வருவதை இலகுபடுத்தும் திரைமறைவு வேலைகளில் நோர்வே அன்னை பூபதி தலைமை நிர்வாகம் தொடர்ந்து ஈடுபடுகிறது என முன்னர் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு மீண்டும் உறுதி செய்யப்படுவதாகவே கருத வேண்டியுள்ளது. அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையினால் ஒழுங்கமைக்கப்பட்ட அனைத்துலக அறிவாடல் போட்டிகள் தொடர்பாக வளாகங்களுக்கிடையிலான தேசிய மட்டத்திலான போட்டிகள் கடந்த 11/10/2025 சனிக்கிழமையன்று வைத்தத் வளாகத்தில் நடைபெற்றன. இதில் அன்னை குருருடாலன் வளாகத்திலிருந்து கலந்து கொண்ட மாணவர்களில் 10 மாணவர்கள் அனைத்துலக ரீதியிலான அறிவாடல் போட்டிகளுக்கு தெரிவாகியுள்ளார்கள். நோர்வே அன்னை பூபதி நிறுவனத்தின் சர்வாதிகார போக்கின் காரணமாக ரொம்மன் வளாகத்தில் நிலவிய அசாதாரண சூழ்நிலைகளால் சுமார் 1.5 ஆண்டுகால பகுதிக்கு மேலாக தமிழ் மொழிக்கல்வி பாதிக்கப்பட்டிருந்த மாணவர்களை குறுகிய காலப்பகுதிக்குள் தயார் செய்து போட்டிகளில் கலந்து கொள்ள வைத்தமையானது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பெரும் அர்ப்பணிப்புகளே என்பதை இவ்விடத்தில் குறிப்பிடுவதில் மக்கள் குரல் பெருமை கொள்கிறது.
அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். பொருள்: நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்திற்கு ஒப்பாவார். வாய்மையே வெல்லும், மக்கள் குரல் ஒலிக்கும்.